தமிழகத்தின் கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு செக். தாக்கத்தை ஏற்படுத்துமா மத்திய அரசின் புதிய மசோதா? மாநிலங்களின் கனிம வரி விதிப்புக்கு அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் முயற்சியா இது? MMDR பில் 2026 சொல்வது என்ன? விரிவாக பார்ப்போம். சுரங்கம் மற்றும் கனிம வளங்கள் தொடர்பாக வரி, செஸ் மற்றும் பிற கட்டணங்களை விதிக்கும் மாநில அரசின் அதிகாரத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டில் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. புதிய மசோதா நிறைவேற்றப்பட்டால் முக்கிய மற்றும் சிறு கனிமங்கள் மீது மாநில அரசு விதிக்கும் வரி மற்றும் செஸ் ஆகியவை மத்திய அரசு விதிக்கும் நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக மாறும் சூழல் ஏற்படும். குறிப்பாக தமிழகத்திற்கு இது முக்கியமான வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. 2025-26 சுரங்கத்துறை மூலம் தமிழகத்திற்கு சுமார் 4400 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. 2026-27 இதை சுமார் 11,000 கோடி ரூபாயாக உயர்த்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதில் கனிம வளம் உள்ள நிலங்களுக்கான வரியாக சுமார் 3,000 கோடி ரூபாயும், சுரங்கம் மற்றும் குவாரி உரிமைகளுக்கான கட்டணமாக சுமார் 1,100 கோடி ரூபாயும் கிடைக்கிறது. மேலும் கனிம ராயல்டி, பசுமை நிதி மற்றும் மாவட்ட கனிம அறக்கட்டளை பங்களிப்புகள் மூலமும் மாநிலத்திற்கு வருவாய் கிடைக்கிறது. புதிய சட்டம் அமலுக்கு வந்தால் ஏற்கனவே விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படாமல் இருக்கும் வரி, செஸ் உள்ளிட்ட கட்டணங்களையும் தள்ளுபடி செய்யும் வகையிலான அம்சங்கள் மசோதாவில் இடம்பெறுகின்றன. மேலும் கனிமம் சார்ந்த நிலங்களுக்கு மாநிலங்கள் வரி விதிக்கும் அதிகாரத்தை உறுதி செய்த உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பையும் இந்த திருத்தம் கட்டுப்படுத்தும் வகையில் இருப்பதாக சட்ட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மசோதா நிறைவேற்றப்பட்டால் தமிழகத்தின் கனிம வருவாய் பாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தின் நிதி ஆதாரம் குறையும் அபாயம் இருப்பதாகவும் எதிர்ப்பு எழுந்துள்ளது.